Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாபநாசம் பகுதியில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிக அளவில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிக அளவில் நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்த போதுமான லாரிகள் வருவதில்லை என்றும், நேரடி கொள்முதல் நிலையங்களில் போதுமான அளவு இடவசதியும் இல்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். டிபிசியில் 10,000 மூட்டை கொள்முதல் பண்ண மூட்டை இருக்கு. கவர்மெண்ட் பிடிச்ச மூட்டை 10,000 மூட்டை இருக்கு, பிடிக்க வேண்டிய மூட்டை 10,000 மூட்டை இருக்கு. டெய்லி 700, 800, 1000 வரைக்கும் பிடிச்சிங்கன்னா டெய்லி 3 லாரி அனுப்பணும். இப்போ 10 நாளாக எந்த லாரியும் வரல, எல்லாம் டப்பா இருக்கு. இப்போ ராத்திரி மழை பெஞ்சுன்னா இந்த நெல்லோட கதி என்னாச்சு? ஜாடா முளைச்சி போயிடும். நீங்கள் கவர்மெண்ட் பிடிச்ச நெல் வீணா போயிடும். உடனே லாரியை வச்சு அன்னைக்கு நெல் அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் அரவைக்கு கொண்டு போங்க. விவசாயிகள்லாம் எல்லாம் கஷ்டத்தில் இருக்காங்க. தீபாவளி வரப்போகுது. இந்த இப்போ இருக்கிற நெல் கொள்முதல் பண்ணி நீங்கள் முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். நீங்கள் வரக்கூடிய நெல் எப்போ பிடிக்க போறீங்க? அதனால நீங்கள் உடனடியாக டெய்லி லாரி வச்சு ஏற்றணும். அதிகமாக லேபரை வச்சு லாரி வச்சு ஏற்றுங்க. நெல் நீங்கள் தங்கக்கூடாது. மழை பெஞ்சுன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகும். போதுமான வசதி தார்ப்பாயோ இட வசதியோ இல்லை, ஓப்பனில் தான் நெல்லெல்லாம் இருக்குது. கோடைக்காலம் மாதிரி மழையும் அறிவிச்சிட்டாங்க. மழை வரப்போது வானிலை அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 10,000 கணக்கான மூட்டை வெளியிலேயே இருக்குது. அதே மாதிரி கொள்முதல் பண்ண நெல்லும் இருக்குது.